என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? ஹிந்தி மொழிபெயர்ப்பு பற்றி சொல்லியிருக்காங்க சார். மலரும் நினைவுகள். எங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி நடந்தது நேச்சுரலாகவே பார்த்தோம். இங்கே தமிழ் போராட்டத்தை பற்றியும் தமிழ் மக்களின் வரலாற்று பற்றியும் அண்ணா பேரறிஞர் செஞ்ச தமிழுக்கான மொழிப்போர்களை பற்றியும் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. படம் சூப்பர். அனைவரும் வந்து இப்போ எல்லாரும் வந்து பார்க்கணும். பராசக்தி படத்தை யாரும் இப்போ பார்க்கறது இல்லை. தமிழ் போராட்டம் அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. மொழி போரை பற்றி இந்தி திணிப்பு எதிர்த்து போராடினதை பற்றி அப்படியே தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. எல்லாரும் வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறேன். தமிழ் வாழ்க. நம்ம தலைமுறை எதை எதிர்கொள்ள போகிறதுங்கிறத இந்த படத்தில் ஒரு சிறப்பாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன்னா எல்லாமே தான். படம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. 1965 மொழிப்போர் வந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்தது. அதை அண்ணா அவர்களுடைய ஆட்சி வந்ததிலிருந்து இன்னி வரைக்கும் திராவிட இயக்கங்கள் வந்து இந்த மண்ணை ஆளுது. தமிழ் மொழியை வந்து இன்றைக்கும் உயிர்ப்போட வச்சுருக்காங்கன்னா திராவிட இயக்கங்கள் தான். இன்னும் உயிர்ப்போடு மொழி உணர்வு இருக்குதுன்னா இந்த உயிர் தியாகங்கள் தான். இந்த உயிர் தியாகங்களை ஒவ்வொரு தமிழனும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். கொஞ்சமாவது வந்து மொழி உணர்வு இருக்கணும். மீண்டும் நம்மளை வந்து மொழியால் ஒரே நாடு, ஒரே உணவு, ஒரே கலாச்சாரம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அபாயம் நெருங்குது. அந்த அபாயத்திலிருந்து நம்ம மீளணும்னா நம்ம மொழியை காப்பாற்றணும். நம்மளுடைய மொழி அழிஞ்சா நம்மளுடைய மரபு, நம்மளுடைய அடையாளம் எல்லாம் அழியும். இதை தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம மொழியை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்மளுடைய இனச்சொந்தங்கள் இலங்கையில் அழிஞ்சதுக்கு காரணம் நம்ம மொழி அடிப்படையில் தான் நடந்தது. மேற்கு வங்கம், பங்களாதேஷும் பாகிஸ்தானும் பிரிஞ்சது மொழி அடிப்படையில் தான். நம்ம தமிழகத்தினுடைய ஒவ்வொரு தமிழர்களும் மொழி உணர்வோடு இருக்கணும். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கும். எல்லாருமே பார்க்கணும். எல்லாரும் நடிச்சது. சிவகார்த்திகேயன், அவர், ரவிமோகன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. தமிழ் உணர்வோடு தமிழ் ஆர்வத்தோடு அனைவரும் வந்து பார்க்கணும். தமிழர் ஒவ்வொருவரும் பார்க்கக்கூடிய படம். அன்றைய காலத்தில் வந்து இன்றைக்கு நம் தாய்மொழி தமிழ்மொழி நிலையாக நிறுத்திருக்கிறதுக்கு ஒவ்வொரு தன் உயிரை வந்து அர்ப்பணித்ததை வந்து ரியலாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்கும். அனைவரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். அடுத்த தலைமுறைக்கு தமிழோட பற்றியும் ஆர்வத்தை எடுத்து செல்லுங்கள். நன்றி வணக்கம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம். என்ன சார் படத்தில் என்ன சொல்ல வராங்க? இருமொழி கொள்கையை பற்றி ரொம்ப இது ப்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஹிந்திக்கு வந்து திணிப்புக்கு எதிரானவங்க இல்லை, ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் 3 பேர் ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. ஆமாம், அது சூப்பராக இருந்துச்சு. அவங்க அந்த மலையாளம் ஆக்டர் வந்தாங்கல்ல, பேசில் ஜோசப், அவங்க கேமியோ சூப்பராக இருந்துச்சு. இவங்க ராணாடக்கு பற்றி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதை நல்லா சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா என்கேஜிங்காக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே தான், பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமார் தான். செகண்ட் ஹாஃப் படத்தில் என்ன சொல்ல வராங்க? தமிழ் மொழி தான் பேசுகிறேன், ஹிந்தி மொழி திணிக்க வேணாம்னா. அதெல்லாம் ஓகே, சூப்பர் ப்ரோ. தமிழ் வாழ்க, தமிழ் தீ பரவட்டும்னு சொல்லியிருக்காரு. அது கரெக்டு தானே. சிவகாசியின் பரவாயில்ல, இதை விட வெள்ள நடிப்பு சூப்பர். படம் நல்லா இருக்குங்க சார், பார்க்கலாம். இது ஆனால் இது பொதுவாக நடந்துட்டு இருக்கிறதே திருப்பி மக்களை காமிக்கிறது. அவர் படத்துக்கு தகுந்த மாதிரி அவர் நடிச்சிருக்கிறாரு. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. சிவகார்த்திகேயன் சூப்பர், எக்ஸலன்ட். எவ்ரிதிங் இஸ் ஓகே. எதிர்ப்பை பற்றி, போராட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மும்மொழியும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. கேமியோ ரோல்ல ஒரு 3 பேர் வராங்க. 3 பேர் தெலுங்குல ராணாடக்கு பற்றி வராரு. அது மட்டும்தான். பஷீர் அது ஒன்றும் தெரியுது. அதுக்கப்புறம் எதுவும் தெரியல. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது சார். இப்படி தமிழ் மொழி காப்பாற்றுறதுக்காக மக்கள் முன்னிருந்த அரசியல் தலைவர்களும் சரி, மாணவர்கள் சரி, எப்படி போராடின செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மண்டல் கமிஷன் ஒன்று இருக்குது. அதை படமாக எடுத்து போட சொல்லுங்கள். இப்போ இருக்க பசங்களுக்கு தெரியட்டும். ஏன்னா இத்தனை இன்ஜினியர், டாக்டர்ஸ் எல்லாம் இந்த மண்டல் கமிஷன் வந்த பின்னாடி தான் உருவாகினாங்க. பசங்களுக்கு தெரியாது, பிறகு பசங்களுக்கு தெரியாது. அழுகலையே வருது சார். எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்காங்க. அத்தனை பேருமே சூப்பராக நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க சார்.
ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்எஸ்சி அப்போ இந்த எஜுகேஷன் நடக்குது. இந்த எஜுகேஷனை அப்படியே பிரதிபலிக்கிறத நான் ரொம்ப கண்கூடாக நான் நேரடியாக பார்த்ததை ரொம்ப மகிழ்ச்சி. படம் சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்படி இருக்குங்கய்யா? சிவகாசன் ஆக்டிங் வெரி ஃபைன், வெரி ஃபைன். பார்க்கலாம். இன்னைக்கு அண்ணன் அந்த காலத்தில் எடுத்துக்காட்டுறாங்க. சூப்பர் படம் டோட்டலாகவே நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம். எல்லாரும் நடிப்பு நல்லா இருக்குங்க சார், பாராட்டலாம் படம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. போய் பார்க்கலாம். ஒருத்தர் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் ஒருத்தர். படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாமே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கிறதில்ல. ஓகேவா? ஸோ இந்த டைமுக்கு தேவையான படம். எல்லாருமே இது வந்து பேச மாறுமான்னு தெரியல, ஆனால் பேசி ஆகணும். பேசினா தான் மாறும், பேசாமல் மட்டும் ஹிந்தி தான் வளரும். ஓகேங்களா? எல்லோரும் பேசுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை தமிழ் வளரட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு போதுங்க, செகண்ட் ஹாஃப் சூப்பராக போகுது. நல்ல படம். ஆக்சுவலாக தெரிய வேண்டிய படம், தெரிஞ்சிக்க வேண்டிய படம். இல்லை படம் நாங்கள் நேற்றே பார்த்துட்டோம், மறுபடியும் இன்னைக்கு செகண்ட் டைம் வந்து படம் எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ படம் நல்லா இருக்கு. நல்லா ஃபுல்லாக தமிழ் பற்றியே சொல்லியிருக்காங்க. படம் நல்லா, இளைஞருக்கு வந்து நிறையா தேவைப்படுறது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் நம்பர் படத்தில்? பிடிச்ச சீன் அதில் நிறைய சீன் இருக்குது. பிடிச்ச சீன் அதில் எதுவும் மெயினாக சொல்ல முடியல. அந்த கடைசி சீன்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த இப்போ எப்படி என்ன எல்லாம் சொல்கிறாங்கன்னா, தமிழை ஹிந்தியை வந்து நமக்குள்ளே புகுத்த வேணாம், நாங்கள் ஹிந்தி கற்றுக்குறோம், நாங்கள் விருப்பப்பட்டு கற்றுக்குறோம், எங்களுக்குள்ளே திணிக்காதீங்க, நீங்களாக திணிக்காதீங்கன்றாங்க. இந்த பொங்கலுக்கு ட்ரீட் ஆகுமா? இந்த பொங்கலுக்கு ட்ரீட் ஆகுமானா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது ட்ரீட்டு தான். இது புரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சூப்பரான ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. ராவா நடிச்சிருக்காங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் படம் நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம், படம்லாம் பார்க்கலாம். கேமராவில் பஷீர் அவர் வந்து எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சிருக்காங்க. நார்மலாக இருக்குது. மூவி ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க போராட்டம் பண்ணது எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனால் ஹிந்தி டோட்டலாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போராட்டம் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் ஹிந்தியும் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடுலேருந்து நிறைய பேர் வந்து ஹிந்தி தெரியாமல் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அவங்க கஷ்டப்படுறது நம்மளுக்கு தெரியுது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் ஹிந்தியும் ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கலாம். இப்போது தமிழ் இங்கிலீஷ் கூட ஹிந்தியும் இருந்திருக்கலாம். ஆனால் அது ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்திருந்தால் நிறைய பேர் அந்த ஆப்ஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஹிந்தி வந்து கொடுக்கறதில்ல, அதுவும் கம்பல்சரி அப்படிங்கிற ஒன்று வச்சுருந்துருக்கலாம். அவங்களோட ரோல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா ஆக்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிடிச்ச சீன் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் ஆக்சுவலி. மியூசிக்கல்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்தது. எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.